ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு நானாஜி. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நம்ம நேச்சுரல் ஸ்டார் அண்ட் எஸ்ஜே சூர்யா நடிப்பில் வெளியாக போகிற சரி போதா சனி வாரம் இந்த படத்தோட தமிழ் ட்ரெய்லர் நம்ம வந்துட்டு ரியாக்ட் பண்ண போகிறோம் இப்போது. ஸோ அந்த தமிழில் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்க பேர் வந்துட்டு சூர்யா சட்டர்டே. நம்ம நானி பேர் அந்த படத்தில் வந்துட்டு சூர்யான் வந்துட்டு ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு. ஸோ அடுத்தான் வச்சுருக்காங்க. ஸோ ஏன் நம்ம இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரிஜினல் ட்ரெய்லர், அதாவது தெலுங்கு ட்ரெய்லர்ல அது வந்துட்டு நம்ம ரியாக்ட் பண்ணியிருந்தோம். சனி போத்தா சரி வரும் ரியாக்ட் பண்ணியிருந்தோம். விச் இஸ் வந்துட்டு செம்ம பவர் பேக் இருந்துச்சு. அதுலேயே நான் போட்டிருப்பேன். இதுக்கு மேலே நம்ம நானி வந்துட்டு நேச்சுரல் ஸ்டார் கிடையாதுங்க. அவர் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு சூப்பர் ஹீரோ சொல்லலாம், ஒரு ஆக்ஷன் ஹீரோன்னு சொல்லலாங்க இப்போ. ஏன்னா அந்த ட்ரெய்லர்ல அவ்வளோ ஒரு ஆக்ஷன் பண்ணியிருந்தாரு. அவரோட கேரக்டரே வந்துட்டு ஒரு மாதிரி டபுள் ஷேடா தான் இருக்கு. பகல்ல வந்துட்டு நல்லவராகவும் இல்லை கைண்ட் பர்சனாகவும் வந்து நைட்ல வந்துட்டு ஒரு சூப்பர் ஹீரோமா ஒரு துணிலாம் கட்டிட்டு ஒரு ஆக்ஷன் பண்ற மாதிரி சண்டை போடுற மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போ தமிழ் வெர்ஷன்ல வந்துட்டு அது டயலாக்ஸ் அப்படி வந்திருக்கு. ஸோ அதுக்கு தான் நம்ம பார்க்க போனோம். நான் ஸ்டில் பார்க்கலங்க. ஸோ ரியாக்ட் பண்ணி தான் வச்சிருந்தேன். அண்ட் வந்துட்டு இப்போ வெளியாகி கூட 2 hours. ஸோ இப்போ நம்ம டைரக்டாக வந்துட்டு சூர்யா சட்டர்டே ட்ரெய்லர் பார்த்துருவோம். Oh yes, 3 minutes 6 seconds. Once again. Okay yes, 3 2 1 go. என் பொறுமை அழிஞ்சிருச்சு, என் கண்ணீர் வறண்டுடுச்சு. அதனால தான் நம்ம எல்லாரும் சார்பா பயத்தை தாண்டி ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்கலான்னு இருக்கேன். சார் சிஏ சார் எப்போ வருவாரு? நம்ம தலைவன் வச்சுக்க. சார் என்னாச்சு சார்? இனி எப்பவும் எப்போ வருவார்னு கேட்கவே மாட்டேன். டாய்லெட் எங்க இருக்குன்னு என்ன கேக்குறா சொல்லுங்க. இதெல்லாம் ஓபன் பண்ணு. என்ன செஞ்சான் சார் அந்த ஆளை போட்டு இப்படி அடிக்கிறாரு? சோக்குல பாலம் அங்க பிறந்ததுதான் இவங்க செஞ்ச தப்பு. ஒரு வில்லனிசம் இருக்குங்க எஸ்ஏ சூர்யாவோட. இந்த பிரச்சனைக்கு வேற சொல்யூஷனே இல்லையா சார்? சொல்யூஷனா? உங்களுக்கு யமனையும் சித்திரகுப்தனையும் பத்தி தெரிஞ்சிருக்கும். அவங்க 2 பேரும் ஸ்பிரிட் பர்சனாலிட்டியா ஒருத்தருக்குள்ளேயே இருந்தா அவன் தான் என் பையன்மா. நார்மலா நம்ம ஆளுங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்ம கோவப்படுவோம். எனக்கு கோவம் வந்துச்சு. ஆனா என் பையனுக்கு அவனோட கோவத்தை வச்சு எனக்கு கோவம் வந்துருச்சுன்னா இவன் என் ஆளு, இது என் பிரச்சனை. பிஜிஎம் அடிங்க. இன்ஸ்பெக்டர் தயானா யாரா? அவன் பெரிய சைக்கோ மாமா. அவனை பத்தி ஏன் கேக்குறீங்க? இந்த கிறுக்கு பையன் அவன் பேரை எழுதியிருக்காடா. ஒரு வாட்டி அந்த பேரை ரவுண்ட் பண்ணிட்டானா அவன் கதையை முடிக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் வேணாலும் போவான். அவன் யாரோ சனிக்கிழமை மட்டும்தான் அடிக்கிறான். ஏன் ஞாயிற்றுக்கிழமை அடிக்க மாட்டானா? எனக்கு அவன் வேணும். ஓகே அதனால தான் சூர்யா சட்டர்டே. இப்போ வரைக்கும் அவன் 2 கண்ணை தான் பார்த்தீங்க. 3வது கண்ணை பார்த்தீங்கன்னா இவ தாண்டவன் தான். லிட்டரலி கூஸ் பாம்ங்க. ஏதாவது பண்ணணும். அடி தாண்டா, மரணாடி. ஓகே எஸ்,
ட்ரெய்லர் பார்த்துட்டோம். சூர்யா சத்ரி. இப்போதான் தெரியுது ஏன் சூர்யா சத்ரின்னு பேர் வச்சிருக்காங்கன்னு. நம்ம நானி வந்துட்டு சூர்யா வந்துட்டு சனிக்கிழமை மட்டும் தான் அடிப்பாரு போல. என்னடா ஆக்ஷன் பண்ணதுக்கெல்லாம் டே வச்சு ஆக்ஷன் பண்றீங்களாடா, அந்த மாதிரி தாங்க இருக்கு. ஸோ ட்ரெய்லர் வந்துட்டு ஆல்ரெடி பார்த்தனால கொஞ்சம் எனக்கு டச் விட்டு போச்சு. ஸோ எனக்கு மறுபடியும் பார்க்குறப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தாங்க ஃபீல் ஆயிருக்கு. சரிங்களா, நீங்க பார்த்து லைஃப் ரியாக்ஷன். சரிங்களா, ஸோ அப்படி ரியாக்ட் பண்ணணும்னு பண்ண கிடையாது. ஸோ ஜஸ்ட் டு நோட்ஸ் யூ. ஸோ ட்ரெய்லர் வந்துட்டு பக்கா ஆக்ஷனாக இருக்கு. இந்த படத்துக்கு அப்புறம் நம்ம நானி சாரை வந்துட்டு இதுக்கு மேலே நேச்சுரல் ஸ்டார்னு கூப்பிட மாட்டாங்க, ஆக்ஷன் ஸ்டார் அவரு. சரிங்களா, ஸோ வேற லெவலில் ஒரு ஆக்ஷன் இருக்கு. அவரோட ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்டாக இருக்க போகிறது ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், ஆக்டர் பெர்ஃபார்மன்ஸ். நம்ம நானியோ அண்ட் வந்துட்டு எஸ்ஜே சூர்யா சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு தூக்கி நின்று பேசும். ரெண்டாவது மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்காரு. ஸோ யார் மியூசிக்னு முதல்ல பார்த்துருவோம். அவருக்கு கண்டிப்பாக நம்ம கிரெடிட் கொடுத்துட்டாகணும்ல. ஸோ பார்த்துருவோம். மியூசிக் வந்துட்டு ஜெக்கேஸ் பிஜாய். ஓகே, ஜேக்ஸ்ன்னு நினைக்கிறேன், எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுன்னு தெரில. ஸோ அவர் தான் மியூசிக்கு. தலைவன் வேற லெவலில் மியூசிக் போட்டிருக்காரு. மாதிரி பவராக இருக்குங்க. பிஜிஎம் வந்துட்டு செம்ம பவராக இருக்கு. அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு அந்த ஆக்ஷனும் பவராக இருக்குங்க. ஸோ ரெண்டுமே செம்ம காம்போவாக இருக்கு. ஸோ இந்த ரெண்டு தான் ப்ளஸ் பாயிண்டாக கண்டிப்பாக இருக்க போகுதுங்க. சரிங்க, கதை எப்படி வரப்போகுதுன்னு சத்தியமாக ஐடியா இல்லை. நான் சொன்னல, இதை நோட் பண்ணுவீங்க. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் கண்டிப்பாக இந்த ரெண்டு விஷயமா தான் கண்டிப்பாக இருக்கும். ஒன்று ஆக்டர் நம்ம எஸ்ஜே சூர்யா நானியோட பெர்ஃபார்மன்ஸ், ரெண்டாவது மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்துட்டு செம்மையாக நின்று பேசும். ஸோ ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கு நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ இந்த படம் வந்துட்டு August 28 or 29 வெளியாக போகுது. ஸோ வாய்ப்பு கிடைச்சா நானும் வந்துட்டு போய் பார்த்துட்டு வந்துட்டு இந்த படத்தோட ரிவ்யூ கண்டிப்பாக நம்ம சேனலில் போடுவோம். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். ஸோ நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, டிஸ்லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் போடுங்க. வாட் எவர் யூ டூ ஒன், யூ ஜஸ்ட் டூ இட். நான் வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அண்டில் தென், சைனிங் ஆஃப் யூ, நவீன். டேக் கேர், பாய்.